ஹாய் ப்ரோ வியூவர்ஸ். இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல நம்ம ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் சினிமாக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தர். பேன் இண்டியாங்கிற கான்செப்டே இவர்னால தான் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும். குளோபல் லெவலில் இந்திய சினிமாவுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் வாங்கி கொடுத்த டேரக்டர்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ புகழாரம் சூட்டுறதுனா அவர் கண்டிப்பாக ஓத்துள்ள பர்சனாக தான் இருப்பார். வேற யாரும் இல்லை, ராஜமௌலி அவர்கள் தான். இவரோட இந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இவரோட இந்த மூவி ஜர்னிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, ஒரு சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பாருங்க. அவரோட முழு பெயர் கோட்ரி ஸ்ரீலைலா ஸ்ரீ ராஜமௌலி. அவர் 1973 அக்டோபர் 10 அன்று கர்நாடகாவில் பிறக்கிறாரு. அவரோட தந்தையோட பெயர் விஜயேந்திர பிரசாத். அவர் சினிமாவில் ஒரு ஸ்க்ரீன் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க அம்மா ராஜநந்தினி, அவங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஸோ அப்பா சினிமா துறையில் அதுவும் ரைட்டராக இருக்காங்க அப்படிங்கிறதுனாலேயே சின்ன வயசுலேயே இந்த ரைட்டிங் பற்றின அப்சர்வேஷன் அவருக்கு கிடைக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக அவரால் எல்லாத்தையுமே கற்றுக்க முடியுதுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அவர் அட்வென்ச்சரஸ் புக்ஸ், மூவிஸ் அண்ட் நாவல்ஸ், அதுலேயும் மித்தாலஜியில் ரொம்பவே ஆர்வம் காட்டுற ஒரு குழந்தையாக இருக்கார். உதாரணத்துக்கு ராமாயணம், மகாபாரதம்லாம் அவரோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரியான கான்செப்டாக இருக்குது. ஸோ அதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால தன்னோட ஸ்டோரிஸ்க்கு அதெல்லாம் பின்னாடி ஒரு பேக் போனாக இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த டைமில் அவருக்கு தெரிஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே டைரக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கல. சின்ன சின்ன ஒர்க் தான் சினிமா ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் சீரிஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது, அசஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ராகவேந்திர ராவ்னு ஒருத்தர் கைட்லைன்ஸில் ஒரு டெலிவிஷன் சீரிஸ் ப்ராஜெக்ட்லையும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டெலிவிஷன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்குமே ஷூட்டிங் போகும். அண்ட் நிறைய சீன்ஸ் தேவைப்படும். ஒரு சீன்ஸ்லையும் ஆக்டர்ஸோட கோஆர்டினேஷன் வேணும். அண்ட் அதெல்லாம் ஸ்பான்டேனியஸாக பண்ணணும், டைம்குள்ளே முடிக்கணும். ஸோ ஒரு சீரியல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான ப்ரெஷர்லாம் இருக்குது. லைட்டிங்லேருந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் நிறையா இருக்குது. அதனால இவர் அங்கே ஒர்க் பண்ணுறது மூலியமாகவே நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் மேக்கருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரு அளவுக்கு இங்கேருந்து அவர் லேர்ன் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. 1990 தெலுங்கு டெலிவிஷன் சீரீஸ்லாம் பயங்கரமாக டெவலப் ஆகிற டைமில் இவருக்கு ஒரு ரெகக்னைசேஷனும் கிடைக்குது. இவருக்கு டைரக்ஷன் கிராஃப்டில் ஒரு நம்பிக்கையும் அவர் அந்த டைமில் வாங்க ஆரம்பிக்கிறாரு. 2001 ஒரு மூவியும் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த மூவியோட பேர் தான் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. ஜூனியர் என்டிஆர் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் இவரோட அப்பா ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருந்தவர், அதனால இவருக்கு ஈஸியாக சான்ஸ் கிடச்சிச்சு. இந்த மாதிரியான கிரிட்டிக்ஸ்க்கும் உள்ளாக்கப்பட்டவர் தான். ஆனால் நிறைய விஷயங்களை கற்றுட்டு தான் அந்த ஸ்டேஜ்க்கும் வந்திருக்காரு. கமர்ஷியலி அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ், அந்த எலிமெண்ட்ஸ், எமோஷன் கனெக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த விஷயத்தில் அழகாகவே பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட சைக்காலஜி, அது எப்படி ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த படத்தில் ரொம்பவே டீசெண்டாக கொடுத்துருப்பாரு. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது, அதுதான் சிம்ஹாத்ரி. இந்த படமும் ஜூனியர் என்டிஆரோட நடிப்பில் தான் ரிலீஸ் ஆகுது. அவரோட கரியரில் இந்த படம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படம் தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெக்கார்டே பண்ணுது. ஏன்னா அது வரைக்குமே தெலுங்கு சினிமா மேலே பெரிய பார்வைகள் எழப்படல. இப்போ வரைக்குமே இங்கே கூட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது தெலுங்கு சினிமா மேலே. ஏன்னா அங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த படம்ஸ் ரொம்பவே லாகா, போரிங்காக இருக்க மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. அண்ட் 2-3 படம் அது பிரேக் பண்ணுது. ஸோ அந்த மாதிரியான படங்களில் ராஜமௌலி படம்ங்கிறது முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அவரோட இன்னொரு படமான சை ரக்பை ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாரு. இது ஸ்போர்ட்ஸை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரிஃபிக்காக வச்சு பெருசா படங்கள் வந்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு டைம்ல இந்த படம் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படமும் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அண்ட் அந்த டைம்ல தான் ராஜமௌலியோட நேம் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து அவர் அடுத்ததாக எடுத்த படம் தான் 2005 ரிலீஸ் ஆன சத்ரபதி. அந்த படத்துலையும் ரொம்பவே எமோஷனல் பேலன்ஸுங்கிறத கரெக்டாகவே கொடுத்துருப்பாரு. ஒரு அம்மா சன்னுக்கு இடையில உள்ள அந்த பந்தம், அது எப்படி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது, எந்த இடத்துல அவங்கள அலம் வைக்க முடியும், அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மெயின் ஃபோக்கஸ்டாக பண்ணியிருப்பாரு. ஹீரோ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கணும்னா எமோஷ்னல் கனெக்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத பியோர்லி நம்புறவர் அவர். 2006 விக்ரமருடு அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு இண்டஸ்ட்ரி தவிர இந்த படம் இந்திய லெவலில் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தை நிறைய லாங்குவேஜில் ரீமேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்திலையும் இந்த படம் ரீமேக் பண்ணுறாங்க. ஹிந்தியில் இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? ரவுடி ரத்தோர் அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவுமே கமர்ஷியலி பயங்கரமாக ஹிட் அடிக்குது. ஸோ
வந்துட்டு இப்போதான் இந்தியாவோட பார்வை வந்துட்டு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி பக்கம் திரும்புது. அதுவும் ராஜமௌலி அப்படிங்கிற ஒரு டைரக்டர் பக்கம் திரும்புது. இதன் பின்னாடி வந்த படம் தான் யமடோங்கா. இந்த படம் வந்துட்டு ஃபேண்டசியா இருக்கு. அவரோட ஒவ்வொரு படமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஒரு படமே வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டல் படமா மேக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இந்த படத்துல மித்தாலஜிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம கல்ச்சுரல் ரெஃபரன்ஸ், ஃபோக் டெய்ல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட சாயலும் வந்துட்டு இந்த படத்துல வர ஆரம்பிக்குது. ஸோ சாதாரண கதைகள்லாம் மாடர்ன் பிக் பிக்சர்ல கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணி காமிச்சிருக்காரு. அண்ணா இப்ப சொல்ல போற படம் உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்ல ஒன்னா கூட இருக்கலாம். ஏன்னா இந்த படம் பயங்கர ஃபேமஸான படங்கள்ல ஒன்று. 2009 ரிலீஸ் ஆன மகதீரா படம். இந்த படத்துல ராம் சரண் மற்றும் காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் சூப்பரா இருந்தாலும் ஃபேண்டசி அண்ட் அந்த மறுபிறப்புங்கிற கான்செப்ட், பீரியாடிக்கல் ட்ராமா இது எல்லாமே சேர்ந்து இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு எடுத்து சென்றிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்துட்டு விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்லயும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லயும் சரி இயர்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக வந்துட்டு நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு எந்த இடத்துல எமோஷன்ஸ் தேவைப்படும், எந்த இடத்துல வேண்டாம், இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் ஹீரோ ரைசிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்து செதுக்கியிருப்பாங்க. ராஜமௌலியோட டீமில் வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, ஒரு டேக் நல்லா வரலன்னா அதை மறுபடியும் எடுத்துக்கிட்டே இருப்பாராம். அதுக்கான எண்ணிக்கை வந்துட்டு அவர் ஸ்டாப் எங்கேயுமே சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு டேக்னாலும் அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி ரீடேக் எடுக்கிற ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட டெக்னீஷியன்ஸ்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து 2012 இன்னொரு படமும் வருது. அதுவுமே நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே ஃபேமஸான ஒரு படம். அண்ட் நிறைய பேர் திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி மேல அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் தான் ஈகா. அதாவது தமிழ்ல நானி அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சமந்தா நானி சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு கதையா கேட்கும் போது ஓகேவா தோணும். ஆனா அதை வந்துட்டு மாடர்ன் பிக் பிக்சர்ல கன்வே பண்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு வந்து ரிவெஞ்ச் எடுக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் கதையாக கேட்கும்போது இது எப்படி பாசிபிள், ஏன்னா படத்தில் வந்துட்டு அது ஓவராக தெரிஞ்சிடக்கூடாது, கிரிஞ்சாக தெரிஞ்சிடக்கூடாது, அண்ட் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லாமல், போரிங் இல்லாமல், டீசெண்டாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் விறுவிறுப்பாக பார்க்க வச்ச படம் தான் இந்த படம். இந்த படம் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட ரெகக்னைஸ் பெற்ற படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ராஜமௌலியோட டைரக்ஷனோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அதிகமாக கூட்டின படம்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த படம் தான் இந்தியா லெவலில் பேசப்பட்ட படம். அதுதான் பாகுபலி த பிகினிங் அண்ட் பாகுபலி 2 த கன்க்ளூஷன். அண்ட் இந்த படத்தோட பார்ட் 1 ரிலீஸ் ஆகும்போதே ஆடியன்ஸ் கிட்ட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கட்டப்பா கேரக்டர் வந்துட்டு கொண்டிருப்பாங்க பாகுபலியை. ஏன் கொண்டாங்க, ஏன் எதுக்காக இந்த மாதிரி நடக்கணும், அண்ட் அவங்க யூஸ் பண்ண செட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு டைலாகும் பார்த்து செதுக்கின மாதிரி இருந்திருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட ஆக்டிங்குமே அதில் வந்துட்டு ரொம்ப பிலீவபிளாக நேச்சுரலாக இருந்திருக்கும். இந்த பிரம்மாண்டமான செட்ஸ் அண்ட் அந்த கியூரியேஷன் தான் வந்துட்டு பாகுபலியை இன்னொரு லெவலுக்கு எடுத்து கொண்டு போச்சு. அண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது உலக அளவில் அந்த படத்துக்கு அட்டென்ஷனும் கிடைச்சிது. அதை தொடர்ந்து பாகுபலி 2 த கன்க்ளூஷன் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுவுமே வந்துட்டு பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண படமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பான் இண்டியா படத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு பாகுபலி அந்த டைமில் பிரேக் பண்ணியிருந்த படமாகவும் இருந்துச்சு. பாகுபலிக்கும் வந்துட்டு நிறைய வருஷம் எஃபோர்ட் போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த செட்டை மேக் பண்ணுறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ரியலிஸ்டிக்காக கொண்டு வரணும், விஎஃப்எக்ஸில் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு வருஷக்கணக்காக ஃபுல் எஃபோர்ட்ஸ் இதுக்கு மட்டுமே வந்து ராஜமௌலி அவர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த படம் இன்டர்நேஷனல் லெவலில் இவருக்கு வந்துட்டு திரும்பி பார்க்க வச்ச ஒரு படமாக இருந்தாலும் அடுத்து 2022 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுவுமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச படமாகவே இருக்குது. அது வேற எந்த படமும் இல்லை, ஜூனியர் என்டிஆர் நடிப்பிலையும் ராம் சரண் நடிப்பிலையும் ரிலீஸ் ஆன RRR படம் தான். அந்த படம் வந்துட்டு ஒரு பீரியாடிக்கல் ட்ராமாவாக இருக்கும். பிரிட்டிஷ் வந்துட்டு வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்து இந்தியர்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பாங்க, ரொம்ப அடிமைத்தனம் படுத்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு 2 ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க 2 ஹீரோஸ் வந்துட்டு இந்தியாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களோட கொள்கை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ங்கிறது வேற மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஜாயிண்ட் ஆகும்போது அந்த டைம் எப்படி இருக்குது, இந்தியாவுக்கு எப்படி அவங்க சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த டைமில் பிரிட்டிஷர்ஸை எப்படி அவங்க ஓட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்டார்டிங் டு எண்ட் வந்துட்டு போர் அடிக்காமல் விறுவிறுப்பாக அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி சீட்டேஜில் உட்கார வைக்கிற மாதிரியான படமாக ரிலீஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குளோபல் லெவலில் அந்த படத்தை திரும்பி பார்க்க வச்சதுன்னே சொல்லலாம். அந்த படத்தில் நாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சு. அது 95th அகாடமி அவார்ட்ஸில் அவார்ட் வின் பண்ண பாட்டாகவும் இருந்துச்சு. அந்த டைமில் அந்த அவார்டை நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது இந்தியாவுக்கு ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாக இருந்ததுங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டீவன் ஸ்பைல்பர்க், ஜேம்ஸ் கேமரூன் இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ்னு நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் ராஜமௌலியோட ஒர்க் பார்த்துட்டு பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே மீடியா கவரேஜ்க்கு ரொம்ப
ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்த ஒரு விஷயமா இருக்கு. அதை தொடர்ந்து ராஜமௌலி அவர்கள் இன்னமுமே பயங்கரமா பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நமக்காக ஒரு சூப்பரான படம், ஒரு காவியம், ஒரு ஆர்ட்ட கொடுக்கறதுக்காக. அண்ட் அவர் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாரு. இத நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா டீம் கோஆர்டினேஷன்ங்கிறது எவ்ளோ முக்கியம் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பாரு. ஸ்டார்ட்டிங்லேருந்து இப்போ வர படம் வரைக்கும் அவர் வந்துட்டு ஒரு டீமை செட் பண்ணிட்டாரு. ஒரு டைரக்டரால தனியா எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. டீமுங்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் அவங்களோட வந்துட்டு டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள லேர்ன் பண்ணலாம், நிறைய விஷயங்கள கத்துக்கலாம், அண்ட் நிறைய விஷயங்கள எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஒரு படத்துக்கு டீம் கோஆர்டினேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஒரு படத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் ஒரு டீம் கோஆர்டினேஷன்ங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ராஜமௌலியோட பர்சனல் லைஃபை ரொம்ப பிரைவேட்டாக தான் கீப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அவங்களோட மனைவியோட பேரு ராம ராஜமௌலி. அண்ட் அவங்கள வந்துட்டு மீடியாவோட ஸ்பாட்லைட் இல்லாம ரொம்பவே வந்துட்டு ஒரு பிரைவேட்டான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் அவருமே நிறையா கிரிட்டிசிசம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. லைக் வந்துட்டு அப்பா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பையனுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபேஸ் பண்ணார். அதை தொடர்ந்து வீட்டில் இருந்த ப்ரெஷர், இண்டஸ்ட்ரி ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போது த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் மேக்கராக இருக்கார். அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு கூட இவர் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர்னே சொல்லலாம். இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.